இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது என்ன, நம்ம நினச்சிக்கிறது, நம்ம உருவாக்குற சட்டங்கள் என்ன தெரியுமா? நிறைய நம்ம லைஃப்ல பார்த்த விஷயங்கள்னால, அனுபவிச்ச விஷயங்கள்னால, நமக்கு இருக்கிற இயலாமைகள்னால பல சட்டங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம். இந்த சட்டங்கள் தான் பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு வச்சுக்கிற பர்பஸ்லேருந்து நம்மளை தூரமாக்கிடுது. அந்த தூரத்தில் தான் பிசாசு ஒரு டார்க்னஸை கொண்டு வந்துடுறான். அந்த டார்க்னஸ் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, எதுக்கு நீ டார்க்னஸ் திரும்பி அனுபவிக்கிற? அதுதான் எல்லாவற்றையும் இயேசு ஏற்கனவே முடிச்சிட்டாரு. அந்த டார்க்னஸ் ஏன் ஏற்கனவே அவர் முடிச்சாருன்னா, 3 மணி நேரம் ஏன் நான் அலோவ் பண்ணனா, இனி என் பிள்ளைங்க யாருமே டார்க்னஸ் அனுபவிக்க கூடாது. பிசாசு அவங்க லைஃப்ல டார்க்னஸை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக தான் நான் அது எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்தேன். நீயா ஏன் சட்டங்களை திரும்பி போட்டுக்கிட்டு, நீயா என் லைஃப்பில் செப்பரேஷனை உண்டாக்கிட்டு, நீயா என் லைஃப்பில் டார்க்னஸை அனுமதிக்கிற? கம் பேக் டு லவ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொன்னார். நம்ம லவ் ஆஃப் கிரைஸ்டில் வாழும் பொழுது அது உலகத்துக்கு பல நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். பல நேரம் உங்களை பல பேர் கேவலமாக பேசலாம். கிரைஸ்ட் லவ்ல ஒரு காரியத்தை செய்யும்பொழுது பல பேர் உங்களை ஏளனமாக பேசலாம், பல பிரச்சனைகள் வரலாம். பட் டோன்ட் கிவ் அப் ஆன் லவ். யூஆர் ஓகே டு கிவ் அப் ஆன் லவ், பட் நாட் லவ். அந்த அன்பு முக்கியம். கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஒரு அற்புதமாக மாற்ற முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களை அற்புதமாக மாற்ற முடியும். கர்த்தர் நம்மை ஒரு அற்புதமாக இருக்க தான் அழைத்திருக்கிறார். நம்மை மற்றவர்கள் வாழ்க்கையில் அற்புதமாக வைத்திருக்கிறார்.